வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோம். டிஎன்பிசி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு லேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிகார்டிங் ஹால் டிக்கெட் டவுன்லோட், OMR ஷீட், ஆதார் லிங்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கான எல்லா கேண்டிடேட்ஸும் இனிமேல் அப்ளை பண்ணுற இல்லாட்டி அப்ளை பண்ணியிருந்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு ரிகார்டிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்ப்போம் என்னென்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இது வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வந்து கொடுத்துருக்க ப்ரெஸ் ரிலீஸு. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீட்டு 51/2020 4/22/12/2020. தேர்வாணையத்தில் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் அனைவரும் அவர்களது ஒருமுறை பதிவு நிரந்தர பதிவில், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக தங்கள் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரை தங்கள் ஆதார் எண்ணை பதிவு செய்யாத விண்ணப்பதாரர்கள் விரைவில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனிவரும் காலங்களில் தேர்வர்கள் தங்கள் எழுதவிருக்கும் தேர்வுகளுக்கான தேர்வு கூட நுழைச்சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தங்கள் ஆதார் எண்ணை பதிவு செய்தால் மட்டுமே நிரந்தர பதிவின் மூலம் பதிவிறக்க செய்ய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ஆதார் எண்ணை பதிவு செய்தால் மட்டும்தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். விண்ணப்பதாரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒருமுறை பதிவு, அதாவது ஒன்றுக்கு மேலே அவங்க OTR இருந்துச்சுன்னா நிரந்தர பதிவு வைத்திருக்க அனுமதி இல்லை. அதாவது ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இருப்பினும் ஏற்கனவே ஒன்றுக்கு மேற்பட்ட ஒருமுறை பதிவு நிரந்தர பதிவு வைத்துள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆதார் எண்ணை தவறுதலாக பதிவு செய்துள்ளதாக தேர்வாணையத்தை தொடர்பு கொண்டு ஏனைய இதர நிரந்தர பதிவுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து வருவதையும், விண்ணப்பதாரர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் நிரந்தர பதிவில் இணைத்துள்ள ஆதார் பதிவினை ஒரே ஒரு முறை மட்டும் ரத்து செய்து தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஏனைய நிரந்தர பதிவில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் விண்ணப்பதாரர்கள் இவ்வாய்ப்பினை மிகுந்த கவனமும் பயன்படுத்தி கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ அவங்க சொன்னபடி இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 3/1/2011, அதாவது அடுத்த வருஷம் நடைபெற உள்ள குடிமை பணிகள் தேர்வு குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 9/1/2021 10/1/2021 நடைபெற உள்ள உதவி இயக்குனர் தொழில் மற்றும் வணிகம் தேர்வுகளுக்கான அனுமதிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு, அதாவது இனிமேல் வர அந்த 2 எக்ஸாமுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கண்டிப்பாக போய் ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது கூடுதல் விளக்கம் வேணும்னா அவங்களுடைய கட்டணமில்லா தொலைபேசி எண் டோல் ஃப்ரீ எண் நம்பர் 1800-425-1002 வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் எல்லா வேலை நாட்களிலும் வரும் 8/1/2021 வரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, contact@tnpc@gmail.com வாயிலாகவும் தொடர்பு கொண்டு உரிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வாணைய செய்தி வெளியீடுகள் ஏற்கனவே அறிவித்தவாறு தேர்வாணையத்தில் இனிவரும் காலங்களில் நடைபெறும் ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமுக்கு OMR விடைத்தாள் பல சிறப்பம்சம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள OMR விடைத்தாள் மாதிரி படிவம், விடைத்தாள் கையாளும் முறையும் குறித்த விளக்க குறும்படமும் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் இவ்விடைத்தாளை இடம்பெற்றுள்ள அறிவுரைகளை குறும்படத்தில் இடம்பெற்றுள்ள விளக்கத்தையும் கவனமாக கருத்தில் கொண்டு சரியான முறையில் தேர்வில் எதிர்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது எப்படி புது OMR ஷீட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்கும், அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ எங்கேன்னா, நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா, டிஎன்பிசி வெப்சைட்டில் போங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போனோன்னா என்ன ஆகும்னா, டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு மெயின் பேஜ்லேயே உங்களுக்கு ஒரு இதான் மெயின் பேஜ். அதை கீழே பாருங்களேன், OMR ஷீட் சாம்பிள் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது OMR ஷீட்டோட சாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா OMR ஷீட்டோட சாம்பிள், அதாவது அவங்க கொடுத்துருக்க சாம்பிள் இதுதான் வந்திருக்குங்க. இதாங்க ஃபஸ்ட் பேஜில். மொதல் பேஜ்லேயே உங்களுக்கு நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட், செஷன், அப்புறம் அதை OMR ஷீட்டில் எப்படி ஃபில்அப் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் பால் பாயிண்ட் பென் ஒன்லி, பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இதில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆப்ஷன்ட்டுன்னு ஒன்று வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 200 கொஸ்டின் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷனும் அப்புறம் சிக்னேச்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் ப்ளஸ் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வர போட்டிருக்காங்க. ஸோ இதே பேஜில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வாளர்களுக்கு வழிமுறைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நீங்கள் பார்க்கலாம்.
அதில் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெப்பேஜில் பார்த்துட்டு இதை போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சரிங்களா? என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு வீடியோவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அப்டேஷன். சரிங்களா? கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. என்ன புதுசாக வந்துருக்குங்கிறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறிந்த வாட்ஸ்அப் நம்பர் 9442648114க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். பாய் ஃப்ரம் S3 Solution.